Hi friends, welcome to your choice channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிராப்ஸ் கிரேவி நண்டு மசாலா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். நான் இப்போ 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். நண்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 2 சில்லி, கருவேப்பிலை, பூண்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நண்டு ஹீட்ன்றதுனால இந்த வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். இதோட கருவேப்பிலை சேர்த்து 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக இந்த பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை நல்லா பொன் நிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் ஜீரகம், மிளகு இருக்கிறதுனால இதை நண்டோடு சேர்த்து மசாலா செய்யும்போது சளிக்கு ரொம்ப நல்லது. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். ஆல்ரெடி நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் பார்த்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நண்டை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நான் இதை கிரேவி டைப் செய்கிறதுனால இதில் நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணலை. நண்டே ஆல்ரெடி வாட்டர் விடும், அதனால நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணல. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியோட கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ஆட் பண்ணல. ஆட் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை தோசை, சப்பாத்தி, தோசை இதோட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.